ஏன் ஃப்ரெண்ட் லூசு பேக் கூட பார்க்க மாட்டியாடா? ஸோ கார் வந்து இங்கே நின்றுச்சு. இந்த பாறைக்குள்ள இங்கே இறங்க சொல்கிறாங்க. இப்போ கார் வருமா அப்படின்றது தான் டவுட்டு. ஸோ இதில் தான் வந்து கார் வந்துட்டுருக்கு. இந்த ரூட்டில் தான். ஆல்ரெடி முன்னாடி ஒரு கார் போயிடுச்சு. ஹாய், வெல்கம் டு அனதர் இம்பார்ட்டன்ட் எபிசோட். இந்த எபிசோட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு எபிசோட். ஏன்னா கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 5 days இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பிளான் ஃபேமிலியோட. ரொம்ப லாங் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்ண கூப்பிட்டு. அதுக்காக நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 35 kilometers வந்து ஒரு ரெசார்ட் பார்த்தோம். ஸோ அங்கே போய் எல்லோரும் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு, பிகாஸ் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப பிஸியாகிடுவோம் எல்லாருமே கல்யாண வேலையில். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பிளான். I'll show you the location. எஸ்பெஷலாக வந்து துபாய், அதாவது மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு இந்த க்ரீனரியை பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு திஸ் இஸ் ஹெவன். ஸ்பீச்லெஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு இதை பார்க்கும்போது. ஃபுல் க்ரீனிஷ். இதுக்கு நடுவில் ஒரு ரெசார்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம். உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம போகிற லாஸ்ட் ஃபேமிலி ட்ரிப். இதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷனுக்காக வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் ஒரு வேலையும் செய்யலை. இதுக்கப்புறம் செய்யணும்னு நினைச்சதுக்கு ரிலாக்ஸ் பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஆமா, இல்ல இதுக்கப்புறம் வந்து நீ வந்து ஒரு குடும்ப தலைவி ஆயிருவ. ஆமா, அதனால இப்பவே வந்து சிங்கிள் பேச்சுலரா என்ஜாய் பண்ணிக்கோ. ஸோ இதுதான் ரெசார்ட். நாங்கள் வந்த ரெசார்ட் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடி ரெசார்ட் நேம்? ஃபயர்ஃப்ளை ஃபார்ம் ரெசார்ட். ஹேய், இது வந்து மேலே இருக்க ரூமோட வியூ. டே சூப்பர்ரா, எப்படா வந்த குட்டி குஞ்சா? வாவ், இங்கே ஒரு காட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மெயின் காட், இங்கே ஒரு டிவி, வாஷ்ரூம். குட். உச்சா போறியா? மாமா அது ஆனில் இருக்கு, பரவாயில்லையா? ஆஃப் பண்ணிட்டா? அம்மா இந்த ரூம் தான் நமக்கு கரெக்ட். இந்த ரூம் தான் எங்களுக்கு. A few moments later. Hi guys, ஒரு முக்கியமான கேம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் லான்ல கூட்டு வந்து உட்கார வச்சு கொஞ்சம் நடிங்க பாஸ், எங்க ஃபேமிலியில பண்ண போறோம். என்ன டயலாக்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நான் சொல்ற டயலாக் சொல்லு. அடியே அருந்ததி, அடியே அருந்ததி, சாயந்தரம் வீட்டுக்கு வாடி, சாயந்தரம் வீட்டுக்கு வாடி, டீ போட்டு தராம உன்னை அனுப்ப மாட்டேன்டி, டீ போட்டு தராம உன்னை அனுப்ப மாட்டேன்டி. எக்ஸலென்ட் மாமி, வெரி குட், தேங்க் யூ. அடியே அருந்ததி, ஓ ரத்தத்தை குடிப்ப நீ அந்த சமாதியிலிருந்து வெளியே வர முடியாதுடா. வருவேண்டி, முடியாது, வருவேண்டி. இப்போ நம்ம பேர் பிரிச்சிடலாம். ஆண்டி உங்களுக்கு யார் வேணும்? ஆப்போசிட் நானா? ஓகே, நீங்க அருந்ததி, நான் வந்து பசுபதி. ஓகே, நீங்க யாரு? நான் சொல்றேன் இருங்க. நீ அருந்ததி தான் தெரியும் அவர் வாழ்க்கையில, நீங்க தான் பசுபதியா? ஓகே ப்ரோ. ஓகே, நீ? அதுதான் அருந்ததி, கரெக்ட். ஜக்கம்மா மாயம்மா, இதுல யாரு அருந்ததி? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அங்க பாரு, சொல்லு. ஏன் நீங்க சொல்லுங்க. இதுல வந்து யாரு? நீங்க பசுபதியா இருங்க, நீங்க தான் அருந்ததி. ஓகே,
இதுல அருந்ததி வந்து இவன் ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கான். ஓகே, நீ அருந்ததிடா, நீ பசுபதிடா. பசுபதி டயலாக் என்னன்னு தெரியுமா? என்றா பசுபதி. நல்லா இருந்தது. ஓகே गाइस, நீ இந்த சமாதி வந்து வெளியவே வர முடியாதுடா. வருவேண்டி, முடியாது, வருவேண்டி, விட மாட்டேன். அவ்வளவுதான். பெருசா சொல்லுங்க, நீங்க சொல்லதான் இருக்குது. ஓகே, ரெடி? இரு இன்னொரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடியே அருந்ததி, நான் என்னோடது குடிப்பேன். நீ சொல்லுங்க. நீ இந்த சமாதியில இருந்து வெளியவே வர முடியாதுடா. இல்ல மேடம் வந்து ட்ரையலே இல்ல, டைரக்டர் டயலாக் தான். ஏங்க மேடம், ரெடியா? நீ போ. நான் சொல்லணுமா? நீ வெளிய வர முடியாது. அதேதான் உனக்கு என்ன வெளியே வர முடியாது. அடியே அருந்ததி, சிரிக்க கூடாதுடி அருந்ததி. குளிக்கிட்டு அடியே அருந்ததி, உன் ரத்தத்தை குடிப்பேன்டி. நீ அந்த சமாதியில இருந்து வெளிய வர மாட்டடா. வருவேண்டி, வர மாட்டடா. வருவேண்டி, முடியாதுடா. இருந்தது. ஓகே, விடுங்க. நல்லா இருக்கு. ரெடி? ரெஸ்ட் ரூம் போறோம். சரி, லாஸ்ட். ஓகே, இட்ஸ் ஓகே. வா. அடியே அருந்ததி, உன் ரத்தத்தை குடிப்பேன்டி. அதுல இருந்து நீ வெளிய வர முடியாதுடா. வருவேண்டி, வர முடியாதுடா. வருவேண்டி, முடியாதுடா. ஆடிய பாதமும் ரெடி? அடியே அருந்ததி, பாரு அருந்ததி, அடுத்த அருந்ததி நீங்க பசுபதி கொஞ்சம் சும்மா இருப்பான். எனக்கே வராது. அடியே அருந்ததி, உன் ரத்தத்தை குடிப்பேண்டி. இவரு மனசுல இருந்து வன்மத்தை கேக்குற மாதிரி இருந்தாங்க. அது என்னடா? உன்னால சமாதி ஐஸ்ல பவர் தெரியணும். நான் உனக்கு இங்க இருந்து எடிட் போடுறேன், பின்னாடி நெருப்பு வர மாதிரி. அடியே அருந்ததி, உன் ரத்தத்தை குடிப்பேண்டி. நீங்களா வேணும்னே பண்றாங்க. நீ டீ போட்டு அதை குடிப்பேண்டி. சொல்லிடி அவ்வளவு. சாரிடா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். மறுபடியும் நானே சொல்ல வேண்டியதா இருக்கு. அவர் டேஸ்ட் நான் பாக்குறேன். பாவா நார்மலா சொல்லு பாவா. இல்ல நம்ம சீக்கிரமா அந்த பேர் கிட்ட கொடுத்துறலாம். ஆக்ரோஷமா நார்மல் டைம்ல பேசினா அடிச்சிடுவா. இந்த டைம்ல பேச தான் முடியும். கம் ஆன். வேற. அடியே அருந்ததி, உன் ரத்தத்தை குடிக்காம இருக்க மாட்டேன். குடிக்காம இருக்க மாட்டீங்களா? நல்லா அசிங்கமா இல்ல? நீ அந்த சமாதியில இருந்து வெளியே வர முடியாதுடா. இவரை யாராவது உன் பேர் சொன்ன மாதிரி நம்ம இந்த அருந்ததி சொல்லி அந்த பசுபதி டென்ஷன் ஆகுறாரோய். சீக்கிரம் சொல்லி முடிட்டா முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ரெடி? அடியே அருந்ததி, உன் ரத்தத்தை குடிப்பேண்டி. உன்னால அந்த சமாதியில இருந்து வெளியவே வர முடியாதுடா. குடிப்பேண்டி. வர முடியாதுடா. குடிப்பேண்டி. வராதுடா. என்ன சொன்னாங்க? அடியே அருந்ததி, ரத்தத்தை குடிப்பேண்டி. உன்னால முடியாதுடா. வருவேண்டி. வர முடியாதுடா. வருவேண்டி. முடியாதுடா. உன்னை நாளைக்கு சாப்பிட்டு வாங்க. சரி, இதுங்க ரெண்டு சொல்லு. உன்னால அந்த சமாதியில இருந்து வர முடியாதுடா. ஏண்டா? முடியாது. விட மாட்டேன். அடியே அருந்ததி, உன் ரத்தத்தை குடிப்பேண்டி. உன்னால அந்த சமாதியில இருந்து வெளியவே வர முடியாதுடா. முடியும்டி. முடியாதுடா. முடியும்டி. விட மாட்டேன்டா. சரிடி. ஸோ கேம் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு எல்லாரும் இப்போது டின்னர் சாப்பிட போயிட்டுருக்கோம். ஆமாம் தானே மம்மி? நல்ல கருகும்முன்னு இருக்கு, சுற்றி ஒன்றுமே தெரியல.
காட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கேன். எங்கள் என்ன பயப்படுற? பார்த்து ஏறுவா. என் பையனு நாயை கண்டா ஓடுவான் 8 அடிக்கா. இதெல்லாம் சொல்லணுமா இப்போ? ஹேய் போ. ஒரு 2 பேர் வரலையே என்ன நாங்கன்னு கூட இல்லாமல் நெக்க உட்காந்து அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு 10 பேர் கொண்ட குழு. இப்போ டின்னரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம வரதுக்கு முன்னாடி. உனி அண்ணனுக்காக ஒரு வாய் வெயிட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கூட இல்லாமல் பிசைஞ்சு அடிக்கிற. ஹாய் அங்குள், வா இங்கே உட்காந்துக்கலாம். ஹாரோஷ் ஹாய். நாங்கள் போக போகிற இடம் எங்கள் மம்மி காஸ்டியூம் சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா மம்மி எங்கே பார்த்தாலும் நைட்டிலே சுற்றிட்டு இருக்கீங்க? அதான் ஃப்ரீயா இருக்குது, சேலையெல்லாம் இழுத்துக்கிட்டு நடக்க முடியலடா. சரி ஓகே போ. இங்கே அடி இருட்டில் விழுந்துட்டு போகிறேன். மெதுவானடா.